அடுத்து 20ஆம் வசனம் உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். 22ல சொல்ற நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதலில்லாமல் மன்னிப்பு. ஆண்டவரே உம்முடைய ரத்தம் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட தொடர்ந்து பேசுங்கப்பா. இடைப்படும் ஐயா இந்த வார்த்தைகளுக்கு ஜீவன் வெளிப்படுவதாக இந்த திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை குறித்து இந்த யாவையை தியானிக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் அப்படி சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு ரத்தத்தை குறித்து கிறிஸ்துவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். அதான் நம்ம மெயின் பாயிண்ட். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொல்லுங்க, கொஞ்சம் வாய்த்த சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். அல்லேலூயா. இந்த ரத்தம் தான் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறது. இந்த கிறிஸ்துவனுடைய அஸ்திபாரமே, கிறிஸ்துவனுடைய இயேசு நம்ம வந்திருக்கிறது அஸ்திபாரமே எதுல இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. ரத்தத்தினால் அவர் உடன்படிக்கை நம்மோடு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எதனால மீட்கப்பட்டவர்கள்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். இந்த இயேசு கிறிஸ்து மட்டும் ரத்தம் சிந்தலைனா, இயேசு கிறிஸ்து வந்து அப்போ ஒரு சாமியாரா, ஒரு மனித சாமியாரா தான் மாறி வந்து போயிருப்பாரு தவிர அவர் வந்து தேவனா நம்மளை மீட்க முடியாது. அவர் வந்து போயிருப்பார். ஆனா அவர் வந்து நமக்காக ரத்தம் சிந்துறதுனால தான் நாம் எல்லாரும் மீட்கப்பட்டோம். அவருடைய பிள்ளை ஆக்கப்பட்டோம். அவருடைய புத்திரர் ஆக்கப்பட்டோம். அவருடைய குட்டி தேவர்களாகவும் ஆக்கப்பட்டோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. அல்லேலூயா. அந்த ரத்தத்தை நாம் தியானிக்கணும். அந்த ரத்தம் என்ன செய்கிறது? அது ஒரு பெரிய ஒரு டாபிக். ஒரு வருஷம் பேசினாலும் அந்த ரத்தத்தை பற்றி நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. அந்த ரத்தத்துல தான் வல்லமை இருக்குது. அல்லேலூயா. அந்த ரத்தத்தை கண்டா பிசாசு ஓடுதான். அந்த ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்படுகிறோம். நமக்குள்ள ஒரு ஜீவன் கிடைக்கிறது. நாம் சுகமாகிறோம். அவர் காயப்பட்டதுனால, அந்த அடிக்கப்பட்டதுனால, அவர் ஒடுக்கப்பட்டதுனால நம்ம சமாதானத்தை அடைகிறோம். சொல்ல போனா நம்முடைய உயிரே, நம்முடைய ஜீவனே அவர் உயிரை கொடுத்ததுனால. அல்லேலூயா. அந்த ரத்தம் பெரும்பாலும் என்னன்னா ரத்தத்துல தான் உயிர் இருக்கு. அல்லேலூயா. இப்ப இயேசு ரத்தம் சிந்தலைனா அவருடைய சரீரத்துல அவருடைய ரத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அப்ப அவரு சாக முடியாது. அவருடைய ரத்தத்தை தான் நமக்கு கொடுத்ததுனால தான் அவர் உயிரை விட்டார். அல்லேலூயா. எல்லா ரத்தத்தையும் அவர் நமக்காக கொடுத்த இயேசு. அப்ப என்ன ரத்தத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, முதலாவது ரத்தத்துல இருக்கிறது உயிர் இருக்கு. அல்லேலூயா. அதை குறித்து சொல்றாரு பாருங்க. லேவியராகம புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து பார்க்கணும். லேவியராகமம் 11ஆம் வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த ரத்தத்தை ஏன் புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் ஒரு பக்கம் வந்து அந்த அதெல்லாம் உயிரே இருக்குன்னு சொல்றாரு. மனுஷனுடைய உயிர் சும்மா ரத்தத்துல தான் இல்லையா? மனுஷனுடைய சரீரம், செத்து போன சரீரத்தை அறுத்து பார்த்தோம்னா ரத்தம் இருக்காது. அப்ப எல்லா நடைபெற விலங்குகள், எந்த ஒரு மாம்சமான உயிரினங்கள் எல்லாவற்றிலும் உயிர் எங்க இருக்குது? ரத்தத்தில் இருக்கிறது. அந்த ரத்தத்தை மனுஷன் என்ன செஞ்சிடக்கூடாது? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. ரெண்டாவது, அந்த ரத்தம் தான் பாவ நிவர்த்தி செய்யப்படுவதற்காக வைக்கப்பட்ட ஒரு பரிகாரம். ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டான், ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான், அவனுக்கு ஒரு பொருளாதார விஷயமா நம்ம காணிக்கை கொடுக்கிறது ரெண்டாவது தான். நம்ம 1 கோடி ரூபாய் காணிக்கை கொடுத்தா அது ரெண்டாவது தான் இல்லையா? மற்ற படங்கள் கொடுக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், மற்ற உலகத்திற்கு பொருள் அந்த பொருள் இந்த பொருள் வாங்கி கொடுக்கலாம், அது செல்லுபடியாக. மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு முதல் காரணம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையவே இல்லை. இந்த ரத்தத்துக்கு தவிர நீங்க என்ன தங்கமே ஒன்று கொடுத்தாலும், கோடி கோடி தங்கம் கொடுத்தாலும் பாவ நிவர்த்தி கிடையாது. பாவ நிவர்த்திக்கு கடவுள் ஏற்படுத்தி வைத்த ஒரே பரிகாரம் ரத்தம். அது ஒரு சுத்த ரத்தமா இருக்கணும்.
சும்மா சாதாரணமான ரத்தமா இருக்கக்கூடாது, குற்றமற்ற ரத்தமா இருக்கணும், ஒரு மேலான விலையேற பெற்ற ரத்தமா இருக்கணும். ரத்தம் சொன்னோடனே ஒரு எல்லா ரத்த பாவியான ஒரு மனுஷன் ரத்த சொன்னா சுத்திகரிக்கப்பட முடியுமா? சுத்திகரிக்க முடியாது. ஒரு விடத்துல சாதாரண ஒரு விலங்குடைய ரத்த சிந்தா சுத்திகரிக்கப்பட முடியும்? சொல்ல முடியாது இல்லையா? அது காலத்துல ஆடை வெட்டினாங்க, கோழி வெட்டினாங்க, அப்புறம் புறா வெட்டினாங்க, எல்லாம் வெட்டி பார்த்தாங்க, மாடு வெட்டினாங்க. அது வந்து பழைய காலத்துல மனசாட்சிக்காக வெட்டப்பட்டு கடவுள் ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சாரு இல்லைங்களா? அந்த ரத்தத்தை சிந்து சிந்து சிந்து. ஆனா முடிவு எங்க போய் பண்றாரு? கிறிஸ்து. அவர்தான் மேலான ரத்தம், சுத்தமான ரத்தம். யார் சிந்தனா? பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. நம்முடைய ரத்தத்தையே அவர் சிந்தினார். அல்லேலூயா. சரி, இதெல்லாம் நிறைய உங்களுக்கு விடாவரியா சொல்றோம்னா இன்னும் நல்லா புரியும். ஆனா நீங்க அதுபடி நீங்க புரிய கூடாது. முக்கியமான சப்ஜெக்ட் சொன்னாம கேளுங்க, கண்டிப்பா கேளுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இந்த ரத்தம், முதல் ரத்தம் எங்க வந்துச்சு? ரத்தம் மனுஷனுக்கு எப்படி வந்துச்சு? முதல் ரத்தம் எப்படி உற்பத்தி ஆச்சு? நீங்க பைபிளே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் இந்த ரத்தம் எப்படி உற்பத்தி ஆனதுன்னு கர்த்தர் காட்டுறார். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். இங்கதான் அந்த ரத்தம் பாய்ச்சப்படுது. இப்ப மனிதன் ஆண்டவர் ஒரு பொம்மை போல மண்ணை செஞ்சுட்டார். புரியுதா உங்களுக்கு? மண்ணை செஞ்சுட்டா அசைஞ்சானா அசையும். அப்போ மனிதன் ஒரு பிணமா, ஒரு சாதாரண ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறான் இல்லையா? பொம்மை மாதிரி இருக்கிறான். மண்ணினால உருவாக்கிட்டாரு. இப்போ அவனுக்கு உயிர் இல்லை, அவன்கிட்ட ரத்தம் கிடையாது. அப்ப என்ன செய்யறாரு? அவன்கிட்ட வந்து தன்னுடைய அந்த மனித சாயல், தெய்வ சாயலா இருக்கிற மனுஷனுக்கு தன்னுடைய சாயலா இருக்கிற தேவன் என்ன செய்யறாரு? அவனுடைய மூக்குல அவனுடைய என்ன செய்யறாரு? ஊதுகிறார். அவன் ஆசியை ஊதுகிறார். அல்லேலூயா. தன்னுடைய ஆவியும் அத ஜீவாத்மாவான மனுஷனுக்கு கர்த்தர் தந்த தீபமா இருக்கு. அல்லேலூயா. அப்ப அவனுடைய நாசியில ஊதுகிறார். தன்னுடைய ஆவியும் தன்னுடைய என்ன செய்யறாரு? ஜீவனை மனுஷனுக்கு அப்படியே ஊதுகிறார். ஊதும் பொழுதுதான் அந்த ரத்தம் பிறப்பிக்கப்படுகிறது. ஜீவன் உயிரடைகிறது. உயிரடைந்து கொண்டு ஓடுகிறது. அதான் ரத்தம். அல்லேலூயா. அப்ப அந்த ரத்தம் மனுஷனுக்கு அப்படியே ஓட போகுது. அதான் மனுஷன் ஜீவ ஆத்மாவான. மனுஷனுக்கு ஆத்மா, இந்த ஆவி, ஆவியும் இந்த ஆத்மாவும் சரீரம் ஒன்றோடு கனெக்ட் பண்றதுதான் இந்த ரத்தம். இந்த ரத்தத்தை ரெண்டு சேர்த்து ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்றையும் உயிர் உள்ளதாக அது அப்படியே மாற்றி அமைக்கிறது எது? இந்த ரத்தம். ஏண்டா செத்தப்பா போயிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? ஆவி போயிடும். ஆவி இருக்குது. மனுஷனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஆவி இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு கண்ணை வச்சு பாக்குறீங்க. சரீரம் வந்து கூடு. இந்த கூட வீட்டுல இருந்து நான் பாக்குறேன், குருன்னு பாக்குறேன். அப்ப என்ன செய்யறது? கண்ணல் இதான் ஜன்னல் பாக்குறேன். நீங்க உங்க ஜன்னலோட என்னை பாக்குறீங்க. ஓகே. ஆனா ஆள் இப்படி இருக்கிறேன். ஒருவேளை நீங்க ஆவியில வெள்ளையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம். சரி, உங்களுக்கு ஆய்வு மனுஷன் வேற மாதிரி இருக்கலாம் இல்லையா? நல்லா இருக்கலாம், இல்லை எப்படி நல்லபடியா இருக்கலாம். அல்லேலூயா. அதே போல எனக்குள்ள ஆய்வு மனுஷன் இருக்கலாம். அவனுக்கு நேரம் கிடையாது, என்ன சரீரத்தான நேரம். அவனும் உள்ள இருந்து எட்டி பார்க்கறான். நீங்களும் உள்ள இருந்து என்ன செஞ்சீங்க? எட்டி பார்க்குறீங்க. நானும் உள்ள இருந்து எட்டி பார்த்து பேசுறோம், அப்படியே பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இந்த ஆவி மனிதன், நம்ம வந்து மனிதன் ஒரு ஆவி மனிதன். அல்லேலூயா. மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி. அல்லேலூயா. அப்ப நீங்க யாரு? ஒரு ஆவி. அல்லேலூயா. பக்கத்துல கை நீங்க ஒரு ஆவி. பேய் கிடையாது, ஆவி. இந்த ஆவி சுத்தமான வேற மனுஷ ஆவி. சரி, ஸ்தோத்திரம். இந்த ஆவி எங்க போகுது? சரி, இந்த ஆவியை கொடுத்தவர் யாரு? தேவன். தேவன் எப்படி இருக்கிறாரு? அவர் ஆவியா இருந்தா ஒத்துக்கிறீங்க. நீங்க ஆவியா இருந்தா மனுஷன் தான் தாங்க முடியல. பாஸ்டர் மட்டும் ஆவியா இருந்தா அவ்வளவுதான். இப்படி இருக்கு மனுஷன் படித்து இந்த போட்டு போடுறான் இல்லையா? மாயா வந்து சட்டு ஒரு நாள் ஸ்பீடு அங்க பறந்து. சரி, மனுஷன் ஒரு வீடு வச்சிருக்காரு. அல்லேலூயா. அப்ப ஆவி மனிதர்களா இருக்கிறோம், ஆவியா இருக்கிறோம். ஆவி மரித்த பிறகு கடவுளிடத்திலே
தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும் போட்டிருக்க அவைகள. அல்லேலூயா. அப்ப நம்ம நாவி பரலோகத்துக்கு தேவனிடத்துக்கு திரும்பும். பாவத்துக்கு தானா நரகத்துக்கு போகும், வேற செயல் கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். இந்த பாருங்க, இப்படி இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றதான் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதான் அந்த ரத்தம். இப்ப நம்ம ஃபேன் போடுது, பெல்ல பாடி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஒரு மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு, இன்ஜின் இல்லையா. அப்புறம் என்ன செய்யப்படுறது, அதுக்காக உள்ள என்ன செய்யப்படுறது, கரண்ட் வந்தா தான் அது ஓடும். அந்த கரண்ட் நம்ம பார்த்துருக்கிறோமா, பார்த்துக்கிற ஏதோ ஒரு பவர் கனெக்ஷன், அதான் ஆவி அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லையா, அது கனெக்ஷன். பவர் வந்த உடனே டக்குன்னு அது கரண்ட் போயிடுது இல்லையா. கரண்ட் வந்த உடனே சுவிட்ச் போட்டிருந்தாலும் டக்குன்னு ஆதான் ஆனாய் ஓடுச்சு இல்ல, இன்னும் என்ன ஆயிடுச்சு, சக்தி உள்ள வந்துருச்சு. இல்லையா. அப்ப அதே போலதான் கனெக்ட் புரியுதா அவங்க இருப்பேன். அப்ப நமக்குள்ள ஒரு என்ன செய்யப்பட்ட கனெக்ட் பண்ணப்பட்டது ஆவி. இல்லையா, ஆவியா இருக்கிறோம். இல்லையா. சரி சரி, இப்ப சரீரத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரி சரி. இப்ப அந்த இயேசுக்கு அந்த முதல் எதுவுமே பிகினிங் எங்க பார்க்கணும், ஆதியா வந்து நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் பிகினிங் எங்க இருக்குது, தொடக்கம் இருக்குதுன்னா ஆதியா புஸ்தகத்துல இருக்கு. ஆதியா புஸ்தகத்துல நம்ம எல்லாத்துக்கும் பிகினிங் ஃபர்ஸ்ட் எல்லா மூலப்பொருள் அது அந்த மதர்லா அப்படி சொல்லுவாங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு மூலமான ஒரு சட்டம். இந்த மதர்லா எங்க இருக்குன்னா இந்த தாய் புஸ்தகம். தாய் புஸ்தகம் எது, ஆதியாகமம். தாய் புஸ்தகத்துல போய் ஆதியிலே அடுத்த ஆதி தாய் புஸ்தகத்துக்கு தேடணும். இந்த ஒரு மீனிங்க்கு அர்த்தம். இப்ப ரத்தம் இங்கிறது தான் மழையே வந்தது. அல்லேலூயா. அப்ப அந்த அந்த மனிதனை ஆண்டவர் உருவாக்கி அவனுக்கு ரத்தம், இப்படி ஆத்மா, அப்படிலாம் கொடுத்து அந்த மனுஷனோட உயிரை அதுக்குள்ள வச்சு நல்லா கனெக்ட் பண்ணி தேவன் இப்படி உண்டு பண்ணியிருக்கார். சரி ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராம். இப்ப என்ன செய்யப்பட்ட அந்த ரத்தம், இந்த ரத்தத்தை சிந்தினா தான் பாவ பரிகாரம். அல்லேலூயா. இந்த ரத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை, அதான் சகோதர பாட்டமான இயேசுவின் ரத்தம் என்மேல் எந்த பாவமும் எந்த சாத்தான் இயேசுவின் ரத்தத்தை நம்ம பூசிக்கொள்கிறோம். இயேசுவின் ரத்தம் நமக்கு பாதுகாப்பு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானது நமக்காக பேசுது, நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம். ஆண்டவர் எபிரேய புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது சொல்ற நமக்காக அவர் பரிந்து பேசுகிற 9ஆம் அதிகாரம் சார், அதுல 11ஆம் அதிகாரம் அதுல பாருங்க, அது சொல்ற நமக்காக பரிந்து பேசுகிற எபிரேய 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசுவிடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம், நன்மையான பேசுகிற ரத்தம் தெளிக்கப்பட ரத்தத்தினிடத்திற்கும் நம்ம ரத்தத்தை தெளிக்கப்படும் நன்மையானதை பேசுகிற ரத்தம், நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ரத்தம். அல்லேலூயா. இந்த பரிந்து பேசுகிற ரத்தத்திலிருந்து வந்து சேர்ந்து இந்த பாவ நிவர்த்தி. சரி, நம்ம பாவ நிவர்த்தி நம்ம செய்யறோம். இப்ப முதலாவது பாவ நிவர்த்தி அப்படி சொல்லும் பொழுது, பாவ நிவர்த்தினா ஒரு அந்த காலத்துல ஒரு ஆசாரிய பாவம் செஞ்சுட்டா அதுக்கு ஒரு காளை மாடு, பிரபுக்கள் ஒரு பாவம் செஞ்சுட்டா ஒரு மாடு, அப்புறம் ஒரு சாதாரண ஒரு குடிமகன் குலமகன் பாவம் வசதி தக்கன பாவம் செஞ்சுட்டா அவன் ஒரு பெரிய பணக்காரன் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு புறா குஞ்சுவி பழி கொடுக்கூடாது, ஆண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவனுடைய வசதி தக்கன அவனுடைய திறனை தக்கன போய் பலி கொடுக்கணும். அல்லேலூயா. அதான் ரொம்ப வசதி இல்லாதவனுக்கு தான் புறா குஞ்சு புறா ஆண்டவர் ஏற்படுத்திச்சு, சாதாரண ஒரு ஏழ்மையான குடும்பத்துக்கு. அல்லேலூயா. ஆனா பாருங்க ஸ்தோத்திரம். ஆனா அந்த காளைகள், ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, அப்புறம் செம்மறியாடு, ஆணாடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்த பலி செலுத்தப்படுகிறது ரத்தம். இந்த ரத்தத்தை தான் ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, அந்த பாவ பரிகாரத்துக்கு வைத்து வச்சிருக்கிறார். பாவ நிவர்த்தி செய்கிறது. ஒரு மனுஷன் பாவம் செய்கிற பொழுது அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறான், ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும், ஒரு ஜீவன் அடிக்கப்பட வேண்டும், ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டும். அதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு, அவன் வீட்டிலிருந்து கொண்டு வரணும். பாவ பரிகாரம் செய்கிற ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டா அவன் தொழுவத்தில் ஆகுது, அவன் வீட்டில் ஆகுது, அந்த ஒரு ஆடை கொண்டு போய் என்ன செய்யணும், அந்த கர்த்தருடைய ஆலயத்தின் சன்னிதானத்தில் அந்த பலிபீடத்தை அருகே வைத்து வெட்டப்பட வேண்டும். நாடு வெட்டப்படும் பொழுது எவ்வளவு புதிய பார்த்தீங்கன்னா அந்த வேதனை போடும். அதுவும் அவன் வளர்த்தான் கூணத்து கூட கைகால் தான் தடை பார்ப்பான், ஆடுடைய மேலெல்லாம் தடை பார்த்து ஒரு கூண்டு அதுபடி தடை பார்த்து அந்த ஆடு வெட்டப்படும். அதுக்குள்ள அட்டாச் ஆயிடும். ஒரு வருஷம் வளர்க்கும் பண்ண ஆடோட ஆடு அவன் அட்டாச் ஆகி அந்த ஆடு ரொம்ப நேசிச்சிருவான். அது ஒரு பிள்ளையை போல, அது ஒரு நண்பனை போல நேசிச்சிருவான். அதை போய் அங்க போய் அறுக்கும் பொழுது அங்க அழுவோம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது
ஒரு கோழி குஞ்சு வளர்த்தான், பெரிய கோழியை கடையில கொடுத்து வெட்ட போனா அவன் போட்டது உள்ள வெட்ட போல அவன் அழுகிறான். ஐயோ ஏன்டா பாண்டி நேரில் அழைச்சிட்டு இருக்கான் போட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, அவன் நேசிச்சு ஒரு சாதாரண ஒரு கோழி அப்ப பொழுது ஐயோ சொல்லி நம்ம வளர்த்த கோழி தெரியும். அப்ப அதான் நம்ம பாவம் செஞ்சதுனால அங்க ஒரு ஆடு அழுக்கப்படுகிறதே அப்படின்னு நம்ம பார்த்து அழுகுறோம் பார்த்தீங்களா? அதை பார்ப்போம், ஐயோ என் நான் வளர்த்த ஆசையா வளர்த்த ஆடு அழுக்கப்படுகிறது. அதான் பாவத்தின் பரிகாரம். பாவம் செய்த ஆத்மா சாகும் சொல்றாரு. என்ன செய்யணும், நம்ம சாக வேண்டிய இடத்துல அந்த ஆடு சாகும், நம்ம மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு அங்க வெட்டப்பட்டு மறிக்கிற அதை நினைப்பதான் கடவுள் இப்படி சிருஷ்டிப்பை கொண்டு வர, இப்படி கொண்டு வர. அவருக்கு தெரியாத ஏதோ ஒரு ஆடை வெட்டுதான் கிடையாதுப்பா, ஒரு ஊனம் இருக்கக்கூடாது, ஒரு பழுது இருக்கக்கூடாது, உங்க வீட்டுல வளர்த்ததா இருக்கணும், அது பார்த்து பார்த்து ஏதாவது ஊனம் இருந்து திரும்ப கூட காட்டி கொடுக்கும். அப்ப உள்ள ஊனம் இருக்கக்கூடாது. வழியில கடையில் வாங்கினா நம்ம கூட தலைப்புறம் மறைச்சு கொடுத்துட்டாங்க இல்லையா? அது ஒரு புண்ணெல்லாம் மறைச்சு கொடுத்துருங்க, ஒரு பொண்ணு கூட ஒன்னொரு கூட சுத்தமான பழுதற்றதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆடு. அதான் இயேசு கிறிஸ்து பழுதற்றவராக, நமக்காக பரிசுத்தமானவராக, அது ஒரு வயதான ஆடாசன் சொல்றாரு, இளமையானவராக 33 வயசுல நல்ல இளமை உள்ள ரத்தம். இயேசு கிறிஸ்து கலவனான போல ரத்தம் சிந்தினாரா? சரி, குழந்தையா இருக்கும் ரத்தம் சிந்தினாரா? இல்ல, ஒரு இளா ரத்தம் நமக்காக அந்த இள ரத்தத்தை சுருக்கி கொடுத்தார். இல்லையா? நீ வாழை பிள்ளைகளா உங்களுடைய இளமை யார் கொடுக்கணும்? இயேசு கொடுக்கணும். உங்க இளமை இயேசு கொடுக்கணும். இல்லையா? உலகத்தான் அனுபவிச்சுட்டு ஆண்டவரை சோத்திரம் சொல்லி வரக்கூடாது. இப்பே உங்க இளமை இயேசு கொடுக்கணும். எங்க இளமை யாருக்கு? இயேசுவுக்கு. இல்லையா? உங்க ரத்தத்தை உன்னுடைய இளமையை மனுஷனுக்கு கொடுக்காம இந்த இளவயதிலே ஆண்டவருக்கா பயன்படும். இந்த இளவயதிலே நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரோட உறவாடி உங்களோட நேரத்தை காலத்தை இந்த இளமையை ஆண்டவருக்காக கொடுக்கணும். இல்லையா? இயேசு தன்னுடைய இளமையை தானே கொடுத்தாரு. இல்லையா? ஸ்தோத்திரம். சரி பாருங்க, இப்ப அந்த சுத்தமான ஒரு தூய்மையான ரெண்டாவது விசேஷமா சுத்தமான ரத்தமா ஏதோ அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆடு வீட்டுல வளர்த்தது ஒரு ஆடு வெட்டினான் இல்லையா? ஆனா அவர் எதிர்பார்க்கிற, கடவுளை எதிர்பார்க்கிற ரத்தம் ஒரு சுத்தமான ரத்தமா, ஒரு மேலான ரத்தமா இருக்கும். இப்ப நம்ம ரத்தம் எல்லாம் அசுத்தமா, நம்ம போய் பேசியிருப்போம், சண்டை பண்ணிருப்போம், கெட்ட வார்த்தை பேசியிருப்போம் இல்லையா? நம்ம ரத்தம் நம்முடைய பாவத்தை மன்னிக்குமா? நம்மளே ரத்தம் செஞ்சா நம்முடைய பாவத்தை மன்னிக்க. ஒரு புறா குஞ்சியை கூட வச்சுக்க, ஒரு கழுவியை கூட நம்ம ரத்தம் மன்னிக்க இல்லையா? நம்ம ரத்தம் மன்னிக்குங்கிறீங்க, உங்க ரத்தம் உங்க பிள்ளைய கூட காப்பாத்த, உங்களையும் காப்பாத்த. நீங்க ரத்தம் செஞ்சா ஒரு புறாக்கு ஒரு எலும்பு கூட காப்பாற்ற மன்னிக்க முடியாது. ஆனா வெளியேற பெற்ற ரத்தம், ஒரு துருவிய ரத்தம் நமக்காக சிந்தப்படும். இன்னொரு காரியம் பாத்தீங்க, குற்றம் செய்தவன் ஒரு பக்கம், குற்றம் செய்யாத ஆடு இருக்கும். குற்றம் செய்தவன் தான் ரத்தம் சொல்லணும், ஆனா குற்றம் செய்யாத ஆடு பலியாக. ஐயோ நான் செஞ்ச பாவத்துக்காக ஒரு ஆடு பலியாக அதை பார்க்கலாம். இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் எங்க ஒப்பாட்டார் ஆண்டவர்? புதிய ஏற்பாடு கிறிஸ்துவத்தை கொண்டு வர. குற்றம் செய்யாத இயேசு நமக்காக பலியாகிறார். குற்றம் செஞ்சதை நம்ம ஆடை வெட்டி பலி கொடுக்கும், ஆடை போய் துடிக்கும், பழைய வேதனையை பார்க்காம இருந்து ஏன் பார்க்கற? இது நீ செஞ்ச பாவத்தினால பார்ப்பா மகனே, உன் ஆடு பலியாகுது. குற்றம் செய்யாத ஆடு நீ செஞ்ச பாவத்துக்காக பலியாகுது. அந்த ரத்த அந்த பாவத்தின் உணர்வை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு உயிர் அங்க சாவு ஏற்படுகிறது, ஒரு மரணம் ஏற்படுகிறது. அதான் பாவத்தின் சபல மரணம். அப்ப அந்த மரணத்தை அங்கே காட்டுகிறார். ஒரு உயிர் ஆடை வெட்டி அங்க பலி கொடுக்கப்படுது. அதையெல்லாம் கிறிஸ்து அங்க பலி கொடுக்கப்பட்டார். அங்க அவர் உயிரே கொடுத்தார் நம்ம செஞ்ச பாவத்துக்கு. புரியுதா? அப்ப அந்த அந்த ஒரு குற்றம் செய்தவன் ஒன்று, குற்றம் செய்யாத ஆள், குற்றம் செய்யாத கிறிஸ்து. நம்ம குற்றம் செஞ்சோம், ஆனா நமக்கு பதிலாக குற்றம் செய்யாத ஒன்று கொடுக்கப்பட்டார் நமக்காக. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு வெளியேற்றப்பட்டதுன்னு பாருங்க. பஸ்காவில் ஆடு அடிக்கப்பட்டது இல்ல, யாத்திரா 12ஆம் அதிகாரத்துல பஸ்காவில் ஆடு, யாத்திரா 12ஆம் அதிகாரத்துல அது வந்து ஆண்டவர் சொல்றார், பஸ்கானாலே அது ஒரு பாதுகாக்கிற ரத்தம், நம்மளை மன்னிக்கிற ரத்தம், நம்மளை அந்த சங்கார தூதத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுகிற ரத்தம்.
அந்த யாத்திரா 12 அதிகாரம் 5 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பழுதற்றதும் ஆடும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். சொல்றாரு அந்த ஆடு என்ன செய்யணும்? பழுதற்றதா இருக்கணும், ஒரு வயதுள்ளதுமா இருக்குன்னு சொன்னாரு. செம்மறியாடு வெள்ளாடு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாரு. கொண்டு வந்து எதிர அடிச்சு நீ எதிர தெரிவிக்கும் சொன்னாரு. வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலை மேற்சட்டத்தில் பூசு சொல்றாரு. எங்க பூசு சொல்றாரு? வாசல்ல நிலைக்கால் சட்டம் பார்த்தீங்களா? நம்ம ஜனங்களாம் பூசிருப்பாங்க மேலங்கிரி, அந்த நிலை வாசல் நிலைக்கால் அதுல பூசணும் சொல்றாரு. ரத்தத்தை பூசணும். ஏன் பூசணும் சொல்றாரு? அந்த ரத்தம் பூசும் பொழுது சங்காரத்துல அந்த வழியா வரும். சங்காரத்துல என்னது? அவன் பட்டையை எடுத்துட்டு அந்த ரத்தம் பூசாத வீடுகள சாவு ஏற்படும்படியா வரும். கவனமா கேளு. அப்ப ஆண்டவர் அந்த எகிப்தியருக்கும் இஸ்ரவேலர் காப்பாற்றணும். எகிப்தியர்களுக்கு ஆண் பிள்ளைய முதல் பிள்ளைய போடணும். ஏன்னா அவங்க தேவன் விரோதமா பாவம் செய்யறாங்க. அப்ப இந்த இஸ்ரவேல் பிள்ளைகளை காப்பாற்றணும் இருக்காங்க. ஆண்டவர் சொன்னாரு அவங்க வீட்டு வாசல்ல இந்த ரத்தத்தை பூசி வச்சிருந்தாங்க. ஒரு வயதான ஆடை அறுத்து அந்த ரத்தத்தை பூசி வச்சிருந்தேன். சங்காரத்துக்கு வரும்போது அந்த ரத்தத்தை பார்ப்பான். உங்க வீட்டுக்குள்ள அந்த சங்காரத்துக்கு கூட நுழைய மாட்டான். உங்களுக்கு மரணம் ஏற்படாது, உங்களுக்கு சாவு ஏற்படாது, உங்களுக்குள்ள தீமை வராது. ஆனா எகிப்தியன் ரத்தம் இல்லாத வீடுகளுக்குள்ளே இந்த சங்காரம் ஏற்படும், அங்க மரணம் ஏற்படும், அங்க சாவு ஏற்படும் சொல்றாரு. அதே போல அவங்க அதே போல ஆடு அறுத்தாங்க, ரத்தத்தை பூசி வைக்கிறாங்க. அதான் நமக்கு கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம ஏற்றுக்கொண்டோம். நம்ம அதை அப்படியே பண்ணிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறோம். அது விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் செல்லுபடியாகும். புரியுதா? அந்த ரத்தத்தை நம்ம விசுவாசித்து அந்த ரத்தத்தால் நம்முடைய பாவங்களை கழுவும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ரத்தம் நம்மளை பாதுகாத்து இப்பயும் அந்த ரத்தம் பாதுகாத்து அது ஜீவனுள்ளதா. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம அப்படி பாதுகாத்துட்டே இருக்குது. எந்நேரம் அவருடைய ரத்தம் இருக்கிறனால தான் தீமை நம்ம அழக மாட்டேது, பிசாசு நம்மளை தொட முடியல. அல்லேலூயா. அப்ப நம்முடைய பாதுகாக்கிற ரத்தம். ஒரு ரெய்னாட் மோங்க ஒரு கதை சொல்றாரு சுவிசேஷ மீட்டிங். ஒரு தெருவுக்குள்ள தேவனுடைய மகன் தேவனுடைய பிள்ளை போனானா, ஒரு விசுவாசி போனானா, அங்க ஒரு குட்டி பேய்லாம் போட்டு குமாரம் போட்டு உட்கார்ந்துருக்கோம். அப்ப அந்த குட்டி பேய்லாம் சொல்லுவான், டே ஒருத்தர் போறான் அவனை பிடிச்சிருவோமா அப்படி கேட்குமா. நான் வா அப்படி பண்ணி அம்மா போக மாட்டோம். ஒரு 5-6 பேய் போகும்போது சொல்லுவான். ஒரு பேய் சொல்லுமா, ஏய் இல்லு முதல்ல காலை பாரு, அடுத்த நெத்திய பாரு, என்னத்த பாரு, காலை பாரு, அடுத்து நெத்திய பாரு, நான் ரத்தம் இருக்கலாம் பாரு, ரத்தம் இருந்தா அவனை தொடாத அப்படின்னு சொல்லி சொல்லிவிடணும். ஆமாடா காலை முதல் பார்க்கணும்டா, ஏசு ரத்தம் இருக்குன்னா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு போல அவன் உன்னிப்பா காலை பார்க்குமான், அவன் நெத்தியை பார்க்குமான். ரத்தம் இருக்கா, நம்ம ஏசு ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், இவனை தொடக்கூடாது, இவனை தொட்டோம்னா நமக்கு போச்சு, நம்ம ஒண்ணுமாயிரம் சொல்லிட்டு ஓடி போயிருவோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை கையில் எடுக்க முடியுமா? இப்ப அந்த ரத்தத்தை வாங்க முடியுமா? கிடையாது. ஆட்டு ரத்தத்தை எடுக்க முடியாது. ஆட்டு ரத்தம் இப்ப செல்லுபடி ஆகாது. இப்ப என்ன ரத்தம் எடுக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கணும். அவர் ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், அவர் ரத்தத்தால் நான் கழுவப்படுகிறேன், அவர் ரத்தத்தால் நான் ஒரு பிள்ளையா மாறுறேன், அவர் ரத்தத்தினால நான் அப்படியே பண்ணிக்கிறேன், முழுவதும் மூடிக்கொள்கிறேன். ரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், என் தீங்கு என்னை அணுகாது, என் தீங்கு என்னை அணுகாது, நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், என் தீங்கு என்னை அணுகாது, என் தீங்கு என்னை அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் ரத்தம் என்னை வெறுக்காது சாத்தான், இயேசுவின் ரத்தம்
கேளவா பாருங்க, இங்க உண்மையிலே இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் இந்த கோட்டை, இயேசு ரத்தம் கோட்டைக்குள்ள நுழைந்து விட்டு தெரியாமலே ரத்த கோட்டைக்குள்ள தெரிஞ்சுக்கணும். இயேசுவின் ரத்தத்தை நான் விசுவாசித்து அப்படியே அவரை நான் பற்றிக் கொண்டேன். இயேசுவின் ரத்தம் கழுவி அவர் ரத்தத்துக்குள்ளே நான் வந்துவிட்டேன். அல்லேலூயா. ரத்தம் கழுவிட்டு அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஒரு வீட்டை பாதுகாக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நமக்குள்ள விசுவாசத்தினால் அந்த ரத்தத்துக்குள்ள வந்துட்டோம். அந்த ரத்தத்தை எடுத்து நம்ம பூசி கழுவி சுத்திகரிச்சிட்டோம். அல்லேலூயா. எவ்வளவு பாதுகாப்பு. சரி சரி ஸ்தோத்திரம். அந்த அந்த காலத்துல பாருங்க 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாம் வீட்டுக்கு ஆட்டுக்குட்டி 5 லட்சம் ஆட்டுக்குட்டி 7 லட்சம் ஆட்டுக்குட்டி எல்லாம் வெட்டியிருப்பாங்க இல்லையா? வெட்டி பலி கொடுத்துருவோம். இப்ப எவ்வளவு ரத்தம். இன்னும் சாலமோனை பிரதிஷ்டை பண்ணக்கூட அதுவும் ஒரு ரத்தம் சிந்தப்பட்டாங்க. உட்ராஜாக்க புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உட்ராஜாக்க புஸ்தகம் அங்க அதிகமா எடுத்து வாசிப்பது சமாதான பலியாக 20000 ஆடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டார். பாருங்க, அவன் எத்தனை ஆடு சொல்றான்? 20,000 ஆடு. அல்லேலூயா. எத்தனை ஆடு? 1,20,000 ஆடு. எத்தனை ஆடு? இவ்வளவுதான் சாமி கேட்டாரா? ஒரு பிரேசம் பண்ணி 2 ஆடு 3 ஆடு வெட்டிட்டு சும்மா இருக்கானயா? ஒரு சாமியான ஊரு போனா அவ்வளவு ஆடு பாவம் மக்களுடைய பரிகாரத்துக்கு அவன் சுத்தனம், ராஜா சுத்தனம் என் மதிப்புப்படி இவ்வளவு லட்சம் ஆடுகள் 1000 லட்சம் ஆடு அறுத்து அந்த ரத்தத்தை செஞ்சு தீர்த்தேர்தலுக்குள்ளார பரிசுத்தப்படுத்தி பிரதிஷ்டை பண்றோம். ஒரு வீடு கட்டினா பிரதிஷ்டை பண்ணி புது ஜனங்கள் படை பண்றாங்க போல. ஆனா நம்ம ஆண்டவர் அந்த பழைய பாட்டுல லட்சம் ஆடுகளை வெட்டி அந்த ரத்தத்தை தேர்வு தெளித்து ஆலயத்தை இன்னும் ஜனங்கள் வேற படி கொடுக்குறாங்க. ஏன் இவ்வளவு ஆடு, இவ்வளவு ரத்தம் சிந்தப்படும்? இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு மக்களுக்கு இவ்வளவு ரத்தம் சிந்தப்படும். இந்த கவனம் மக்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு உண்மையை நம்ம பார்க்க போறோம். இவ்வளவு லட்சம் ஆடு, இவ்வளவு ரத்தம், எவ்வளவு ஆடு ரத்தம், இவ்வளவு அடையிறது ஓடுது. ஆனா ஓடுது ரத்தம் இல்லையா? பழைய கட்டல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஆடு ரத்தமா ஓடுது. அந்த ஆலய பிரதிஷ்டைக்கும் ஆடு ரத்தமா ஓடுது. ஆனா இந்த ஆடு ரத்தமா ஓடியும் ஒரு மனிதனுடைய பார்த்து படிக்கணும் போடணும். இந்த கவனம் கேள்வி. லட்சக்கணக்கான ஆடு வெட்டப்பட்டும், அங்கேயும் லட்சக்கணக்கான இங்கேயும் லட்சக்கணக்கான ஆடு வெட்டப்பட்டும் ஒரு மனுஷனுடைய பாவத்தை பூரணமா மன்னிக்க முடியுமா? முடியாது. ஆனா கல்வாரி சிலுவையில பாருங்க, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரே ஒரு ஆடு, ஒரே ஒரு தேவ ஆடு அவர் நமக்காக வெட்டப்பட்டார். அல்லேலூயா. இங்க லட்சக்கணக்கான ஆடை பிரதிஷ்டை பண்ணி வெட்டுறான். இன்னும் எருசலேமில் பஸ்கா பண்டிகை, ஆசாரி பண்டிகை வருஷத்துக்கு 3 தடவை ஆடு செலுத்தி தருவாங்க. இவர்தான் ஆடை வெட்டி பலி கொடுத்து ரத்தமா ஓடினாலும் அந்த ஒரு பலிக்கு ஈடே ஆக முடியாது. எல்லாம் கரங்கத்தை இந்த இவ்வளவு ஆடு. நீங்க உங்க பாவத்துக்கு 1 லட்சம் ஆடு செலுத்தினாலும் உங்க பாவத்துக்கு 1 லட்சம் ஆடை மட்டும் விட்டாலும் பாவம் தீராது. அது எனக்கு தான், எனக்கு 10 கோடி ஆடு விட்டாலும் தீராது இல்லையா? உங்களுக்கு அதே தான். உங்களுக்கு 10 கோடி ஆடு விட்டாலும் உங்க பாவம் தீராது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு புனிதமான ரத்தம் நமக்காக நல்ல சிலையில் பலியான ரத்தம். புண்ணியமா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பாருங்க. சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்திருத்த. அப்ப எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. ஒன்றியமா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்ல நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற திருவான பலியாகவே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும். ஆண்டவர் நமக்கு எப்படி பலி செலுத்துறாரு பாருங்க. சர்வலோகத்தின் பாவங்களையும், உலக பாவம் கிடையாது, மட்டும் கிடையாது. இந்த புகையில இருக்கிற பழமொழிகள் அந்த இந்த மக்கள் இல்லையா? பழமொழிகள் மக்கள் புகையில வாழ்றவங்க, இன்னும் பிறக்க போறவங்க எல்லாருடைய பாவத்தையும் ஏற்கனவே அவர் சிலுவையில செஞ்சு சிலுவையில ரத்தம் செஞ்சு மறைச்சு முடிச்சுட்டார்.
ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரே ஒரு தேவ ஆட்டுக்குட்டி, ஒரே ஒரு தெய்வ மகன், பெற்ற தெய்வ மகன். எவ்வளவு பாக்கியம் பார்த்தீங்களா? நமக்காக அந்த ஒருவர் வந்து அவர் பலியாகி இந்த லட்சக்கணக்கான ஆடு பாவ நிவர்த்தி ஒரு பேருக்கு தான். அதாவது ஆண்டவர் வந்து ஏன் காட்டினார்னா ஒரு எக்ஸாம்பிளா காட்டினார். இப்படிலாம் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா ஒரு ரத்தம் சிந்தனப்பா. ஒரு தாவீதுங்கிற மனுஷன் மட்டும் லட்சக்கணக்கான ஆடு, அந்த அவனுடைய மகன் சாலமோன் கடவுள் ஒரு ஆடு வச்சுட்டு ஆடு காணிக்கை பார்த்தீங்கன்னா லட்சம் ஆடை கூட காணிக்கை படைக்கணும். இன்னும் அவன் காலத்துல பார்த்தா கிட்டத்தட்ட இப்போ சரித்திரப்படி பார்த்தா 5000 மில்லியன், அது குறைஞ்ச ஒரு 1000 மில்லியன் டாலர், அவ்வளவு கோடிக்கணக்கான பணத்தை காணிக்கே கத்தர் கொடுக்கலாம். நம்ம ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ரொம்ப மலைக்கணும், ஒரு 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அடுத்து மலைக்கணும். அவன் ஆண்டவருக்கு டன் கணக்கில் தங்கத்தை கொடுத்தான், லட்சக்கணக்கில் ஆடை போனது பரிசு. யாரு ஒரு ஆடு வச்சுட்டு ஆடை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம விசுவாசிக்கிறோம். ஆண்டவருக்கு அவன் கொடுக்கிற காணிக்கைகள் ஒரு ஆடு ரெண்டாடு கிடையாது, மனதார திறந்த லட்சக்கணக்கான ஆடு இவ்வளவு காணி இவ்வளவு பரிகாரத்தை செய்யலாம். இப்ப இந்த இவ்வளவு பரிகாரம் செஞ்சாலுமே கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் பலியானால் தான் நிவர்த்தி செய்யும். இவ்வளவு அந்த மேன்மையை நம்ம பார்க்கணும். இவ்வளவு ரத்தம் சுத்திகரிக்க முடியாதத ஒரு தேவனுடைய மகன் சிவாஜியான வாழ்த்திலிருந்து வந்தவர். நீங்க இதெல்லாம் ஆழமான சத்தியத்தை கேட்கணும். இந்த ரத்தம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும். வெளியேறப்பட்ட ரத்தம் சொல்றோம்ல, சும்மா வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்டினான்னு சொல்றோம். இப்ப புரியுது அவங்களுக்கு? லட்சக்கணக்கான ஆடு கொடுத்தாலும் இந்த வெளியேறப்பட்ட கோடி பணம் கொடுத்தாலும் இந்த ரத்தத்துக்கு ஈடாக அந்த ரத்தத்தையே நமக்காக அவர் பலியாக கொடுத்து அந்த ரத்தத்தை சுத்திகரிக்கும். அதான் சொல்றாரு வெள்ளாட்டுக்கடா. அவங்க அந்த ஜனங்கள் நம்பபடி, யூத ஜனங்கள் நம்பபடி அங்க பவுல் விவரிக்கிற 9ஆம் அதிகாரம், இவருடைய 9ஆம் அதிகாரத்துல அவர் விவரிக்கும் பொழுது அப்ப 9ஆம் அதிகாரம் வெள்ளாட்டுக்கடா இறந்தாலை தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் 12ஆம் சொல்றாரு வெள்ளாட்டுக்கடா இறந்தாலை ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். வெள்ளாட்டுக்கடா இறந்தாலை ரத்தத்தினால் திரும்பமா இயேசு வந்து சரி நான் தான் வந்துட்டேன், நான் தான் பெரிய ஆளு, நான் தேவமனின் மகன், நான் இப்ப இந்த வெள்ளாட்டுக்கடாவோட ரத்தத்தை கொண்டு போறேன் சொல்லி கொடுத்துருவோம். புரியுது அப்படின்னு அப்புறம் இறந்தாலை ரத்தத்தை கொண்டு போற ஆட்டுக்கடான ரத்தத்தை கொண்டு போறாரு. அவர் வந்து எந்த ரத்தத்தை கொண்டு போறாரு? தம்முடைய சொந்த தானே அடிக்கப்பட்டார், தானே அடிக்கப்பட்டு தம்முடைய ரத்தத்தை எடுத்து பரலோகத்துக்கு போறார். எவ்வளவு பாருங்க, அவரே அடிக்கப்பட்டு அவர் அந்த ஆவினால அவரே தம்முடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போய் நமக்கு பாவ பிரார்த்தமா பரிகாரம் செய்யறார். கிராமத்தில் செய்யறார். அப்ப எவ்வளவு நம்ம செஞ்ச பாவம் எவ்வளவு கொடூரமானது பார்த்தீங்கன்னா, ஒரு உயிர் நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஒரு உயிரே கொல்லப்படுது. நம்ம பாவமா ஈஸியா சொல்லிடுறோம், என்ன பாவம் தானே போயிட்டு ஒரு 100 பாவம் சேர்ந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிடுறோம். பாவத்துக்கு பேரிசன் எங்க வருது? மறிச்ச பிறகுதான் வரும். மரணத்தை வந்து நிற்கும், நரகத்தை போகும்போது தெரியும். அதுல இருந்து தப்புறது தான் ஆண்டவர் இருக்கிறாரு. ஒரு உயிர் துடியா சொல்லிக்கிறத காட்டுறாரு. அவன் நெஞ்சம் பதினெட்டு அந்த சிறுவிலை அவர் அடிக்கப்பட்ட சொந்த ரத்தத்தை கொண்டு தம்முடைய ஒரிஜினல் ரத்தம், தம்முடைய பரிசுத்த ரத்தம், தம்முடைய பரிசுத்த ரத்தத்தையே அவர் எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போய் மற்ற ரத்தம் தான் குற்றப்படாத ஒரு ஆடு மாடு மனுஷ ரத்தம் கொஞ்சம் குறைபடுது, குறைவுள்ள ரத்தம். இந்த குறைவுள்ள ரத்தம் ஒரு மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யாது. அப்போ ஒரு சுத்தமான ரத்தம் தேவை, வெளியேறப்பட்ட ரத்தம் தேவை, ஒரு மேன்மையான ரத்தம் தேவை, ஒரு மகிமையான ரத்தம் தேவை. தேவன் சரிதான், தேவன் செய்த ஏற்பாடு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்புறார். அனுப்பி அவரை அந்த கல்வாரி சிலுவையிலே பலியாக கொடுத்து அந்த ரத்தத்தை தன்னுடைய குமாரனே கொண்டு வந்து அந்த பிதாவினிடத்திலே கர்த்தர் பேசும்படியான
இதேதான் எபிரேயர் வாஸ்தவம் நமக்காக நன்மையானதை பேசுகிற ரத்தம். ஆபேல் இருக்கிற மனுஷன் வெட்டப்பட்டான். ஆபேல அவன் சகோதரன் கொண்டுட்டான். அப்ப அந்த ரத்தம் பேசிச்சு, ஐயோ என் சகோதரன் என் கொலை பண்ணிட்டான், ஆண்டவரே நியாயம் தெரிஞ்சு சொல்லி அது பேசிச்சு. ரத்தத்துல ஜீவன் இருக்கு, அந்த ஜீவன் பேசுது, கூப்பிடுது, ரத்தம் துடிக்குது. சொல்றாங்க ரத்தம் என்னடா துடிக்குது, ரத்தம் துடிக்குறாங்க இல்லையா? அப்ப அந்த ரத்தத்துல ஜீவன். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் துடிச்சது எதுக்காகனா பாவத்தை மன்னிக்கிறதுக்காகவே துடிச்சது. பாவத்தை மன்னிக்கிறதுக்காக துடிக்குது. பிதாவே செய்த பாவங்களை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க, கழுவுங்க, மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க, பிதாவே மன்னிங்க, பிதாவே மன்னின்னு சொல்லி இயேசு ரத்தம் பேசுது. யாரை நோக்கி பேசுது? பிதாவை நோக்கி பேசுது. நம்ம ரத்தத்தை கொண்டு போய் அவர் யார்கிட்ட கொடுக்கல? சாத்தான்கிட்ட கொடுத்தாரா? சிலர் அறியாம சொல்லுவாங்க, சாத்தான்கிட்ட போய் என் பிள்ளைகளோட பாவத்தை மன்னிச்சிரு, என் பிள்ளைகளை விட்டுரு அப்படின்னு இயேசு அப்படி சாத்தான்கிட்ட போய் கெஞ்சினாருன்னு சொல்லி நடப்பாங்க. யோசிப்பா ரத்தத்தை கொடுத்து சிந்தி விட்டாரு, ஆனா யார்கிட்ட போய் கொடுத்தாரு? சாத்தான்கிட்ட போய் கொடுத்து, சாத்தானே பிள்ளைகளுக்கு தான் ரத்தம் சிந்திருக்கேன் விட்டுரு அப்படின்னு சாத்தான்கிட்ட போய் அவர் கெஞ்சாரு. சாத்தான மிதிக்கத்தான் செஞ்சாரு, அவர் கெஞ்சலாம் செய்யல இல்லையா? சாத்தான் நினைச்சா அவர் சிலுவையில் அடிச்சு கொண்டுட்டோன்னு நினைச்சான். அவர் அதை கொண்டாடுனே அவர் அங்க அடிக்கப்பட்டாதான் ரத்தம் மீட்புன்னு அவனுக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? மக்களுக்கும் தெரியாது, அவரை கொலை செய்தவர்களுக்கும் தெரியாது. ஆனா அவர் அங்க அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தினால்தான் மீட்பு அவர் அறிந்திருந்தார். அதனால தாங்க ஒப்பு கொடுத்தார். பிடிக்க வந்தோடனே ஒப்பு கொடுத்தார். பிடிக்க வந்துட்டாங்க. அவர் யாரை தேடுன்னு கேட்கிறாரு, நசனாக இயேசுவை தேடுவது நான் தான் சொல்றாரு. உடனே விழுறாங்க அத்தனை பேர். திரும்பவும் சொல்றாங்க யாரை தேடு? இயேசு திரும்பவும் விழுறாங்க. இயேசு பிடிக்க முடியாது. அவரா சரி பாவனா படைச்சு பாவனான்னு சொல்லி குடிச்சு போவான்னு சொல்லி செஞ்சாரு. குடிச்சு போகவும் கொடுத்தாரு. சரி நான் வரேன், இதெல்லாம் நடக்கணும், காரியம் இருக்குது, கடவுளுடைய காரியம் இருக்குது, பிதாவுடைய சித்தமா இருக்குது. ஆனா தன்மைதானே ஒப்பு கொடுத்தார், தம்மைத்தானே ஒப்பு கொடுத்தார். இதுவே ஒரு வழி, குற்ற நிவாரண வழியில ஒரு ஆடை அந்த தலைமையில கையை வச்சு, பாவம் செஞ்சவன் தலைமையில நாட்டு மேல அந்த மாட்டு மேல கையை வச்சு, என் பாவம் எல்லாம் இந்த இதுக்கான குற்ற நிவாரண வழியாக ஒப்பு கொடுக்குறேன். அந்த ஆடு ஒப்பு கொடுக்கப்பட்டு பின்னாடி போய் அந்த கொம்புல கட்டி வைக்கப்பட்டு அது என்ன அடிக்கப்படும். அதே போல அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தபடிதான் நல்லா கவனமாக தம்மைத்தாமே வசனத்தை தான் சொல்லப்பட்டு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தபடிதான் இந்த மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. அவர் ஒப்பு கொடுக்கணும்னா எவனும் எப்படி முடியாது, பிடிக்க முடியுமா? இயேசுவ முடியாது. தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார், தம்மைத்தாமே ஒரு பலியாக ஒப்பு கொடுத்தார். இல்லையா? இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு நாமே ஒப்பு கொடுக்கணும். ஒருத்தர் கட்டாயம் ஒப்பு கொடுக்குறாரு. ஒப்பு கொடு ஞானஸ்நானம் பரிசுத்தான அபிஷேகம் நல்லா ஜெபம் பண்ணி ஒருத்தர் கட்டாயம் பண்ணக்கூடாது. தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். அப்ப சிலுவையில சிந்தின ரத்தம் நம்ம ஒப்பு கொடுக்க வைக்கும். அவருக்கு காட்சி போன்று ஒண்ணு இல்லை. இயேசு அவருக்கு பிதாவின் குரலை கேட்டார், பிதாவின் சித்தத்தை செய்தார் இல்லையா? அப்ப அவர் தம்மைத்தாமே குற்ற நிவாரணப்படியா ஒப்பு கொடுத்து ஒரு பெரிய ஒரு மீட்பை உண்டு பண்ணார். அதான் நம்ம மனதில் கொடுக்கும் கூட அப்படியே அதான் எப்படி 9:14 இருப்பாங்க. 9:14 நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். சுத்திகரிப்பது தம்மைத்தாமே நித்திய ஆவியினால் தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக இதெல்லாம் சொல்லு. தம்மைத்தாமே அப்படியே பழுதற்ற பலியாகவே பழுதற்ற பலி சொந்த ரத்தம் இதெல்லாம் நீங்க குறிப்பிடணும். சொந்த ரத்தம் எந்த ரத்தம்? சொந்த ரத்தத்தை சிந்தினா மனுக்கு அந்நிய ரத்தம் இல்லை, மாட்டுக்கடா ரத்தம் இல்லை, நம்முடைய ரத்தத்தையே சிந்தி தாமே அதை எடுத்து கொண்டு போகிறார். இன்னும் நீங்க சொல்லப்போனா அது எங்க கொண்டு போறாரு? 11ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர் வெளிப்பட்டு சுற்றி சமமான பலியாக கூடாரத்தின் பலியாக அல்ல. இங்கே சொல்லப்படும் சொல்றாரு இந்த சுற்றி சம்பந்தமான ஒரு கூடாரத்தின் பலியாக. சிலர்லாம்
அந்த யூதர்கள் வந்து அந்த பிரதான ஆசாரியரை தேடினாங்க. பிரதான ஆசாரியன் உள்ள போய் படிக்கிறதுக்கு அந்த ரத்தத்தெல்லாம் செஞ்சு கண்டு கூட பார்த்தாங்க. ஆனால் திரும்பவும் அந்த எபிரியர்களை எழுதும் பொழுது, அந்த ஆக்கியம் எழுதும் பொழுது, அந்த எபிரியர் மக்கள் யூதர் மக்களுக்கு எழுதும் பொழுது அவங்க அங்க ஒரு பிரதான ஆசாரி இருந்தாரு, நம்ம கூட சொல்லுவாங்க பூசாரி இருக்கிறாங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க. அப்ப நம்ம இங்க ஒண்ணு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அதான் சொல்றாரு, அங்க வந்து அந்த யூதர்கள் மறுபடி கூடாரத்துக்குள்ள இந்த ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவான், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அந்த இடத்தை கொண்டு போவான், பரிசுத்த கொண்டு போவான். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த பிரதான ஆசாரியர் இயேசு எப்படி காட்டுறாரு, இந்த இவர் ஒரு பிரதான ஆசாரியர், இயேசு மகா பிரதான ஆசாரியர். இந்த பிரதான ஆசாரியரோ என்ன செய்யறாரு, இந்த மனுஷன் சம்பந்தமான கூடாரத்திற்குள்ள அல்ல, மனுஷன் கட்டின கூடாரத்திற்குள்ள அல்ல. ஏன்னா அந்த கூடாரம், அந்த சாலமோன் கட்டின ஆலயமும் மனுஷன் கட்டார். அந்த பழைய ஏற்பாட்டுல அங்க மோசே உண்டு பண்ணின ஆலயமும் கூடாரத்தினால் பண்ணப்பட்ட மனுஷன் தான் கூடாரம். இவரோ மனுஷனால் கட்ட முடியாது, மனுஷனால் கட்டவா அந்த வானாதி வானங்களில் இருக்கிற பரலோகத்துக்கே போயிட்டாரு. இவன் போய் நித்தியுள்ள பூமியில் இருக்கிற பிரதான ஆசாரியன் முறைப்படி போய் மகா பரிசுத்தலத்துல பூமியினால் செய்யப்பட்ட கூடாரத்துக்குள்ளதான் ரத்தத்தை தெரிவிப்போம். இவர் இங்க போய் ரத்தத்தை சிந்தல, இவர் எங்க போயிட்டார், ரத்தத்தை எடுத்தது மேல பரலோகத்துக்கு போயிட்டார், வானங்களின் வழியா. அதான் சொல்ற, வானங்களின் வழியா பண்ணப்படாத ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எங்க இருக்கிறாரு, எப்படி எப்பனா மதியத்துல பாருங்க, அதுதான் சொல்றார், அழகா சொல்றார். எப்படி 4ஆம் அதிகாரம் 14 வசனம், வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு மகாபிரதான நமக்கு இருக்கிறபடியால் இப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு, வானங்களுக்கே போயிட்டார். நம்முடைய ஜெபங்கள் எங்க போகுது, பரலோகத்துக்கு. பரலோகத்துக்கு தான் காசம். அப்ப அங்க இருக்கிறார் பிரதான ஆசாரியரா, அவர் எங்க பணி செஞ்சுட்டு இருக்காரு. இந்த பூமியில பிரதான ஆசாரியர்கள நம்ம தேடலாம். அந்த இயேசுவின் நாமத்தில் சொல்லப்படுது, அந்த மகாபிரதான ஆசாரியர் நமக்கு இருந்து பிதாவிடத்தில் நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் ஆமென் சொல்ல முடியாது. அங்க நமக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் இப்போது உயிரோடு இருக்கிறபடியா அவர் தேவனிடத்தில் சேவைகளுக்கு என்ன செய்றாரு, வேண்டுதல் செய்கிறவராய். பைபிள் வசனம் சொல்லப்படுற அதே வசனம் தான். நீங்க அதே எபிரேயர்ல எடுத்துட்டீங்கன்னா பாருங்க, 7ஆம் அதிகாரம் 25 வசனம் சொல்றாரு பாருங்க. வேறு தமது மூலமாய் தேவனிடத்தில் சேவைகளுக்காக 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடுக்கிறார், அவருடைய முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறபடியா இந்த பிரதான ஆசாரியர் பூமியில இருக்கிறவனுக்கு ஒரு வருஷம் தான் பதவி, அடுத்தவன் சீட்டை காய்ப்பணும், அடுத்தவனுக்கு கொடுக்கப்படும், சீட்டு விழுந்தாத்தான். ஆனா இவரும் எப்போது எங்க செய்யும் என்னாலும் அந்த என்ன செய்ய மெல்கிசேதை கூட என்றென்றைக்கு இருக்கிற பிரதான ஆசாரியரா மேல பரலோகத்துல நமக்காக பிதாவினிடத்தை பரிந்து குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இல்லையா? இன்னும் அவர் சொல்றாரு, இன்னும் எபிரேயர்ல சொல்லும் பொழுது இவர் சொல்லும் போல எபிரேயர் 10ஆம் அதிகாரம் இன்னும் காட்டுன்னு சொல்றாரு, 10:19 சொல்றாரு, ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் சமண மாம்சமாக திரையின் வழியாய் துதியும் அந்த மார்க்கத்தின் வழியை பிரவேசிப்பதற்கு அவர் ரத்தத்தினாலே என்ன சொல்றாரு, நமக்கு ரத்தத்தினால தைரியம் கிடைச்சுன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால பாவ நிவர்த்தி மட்டுமல்ல, பாதுகாப்பு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நம்ம பூசி கொள்கிறோம், அதை நம்ம சுத்திகரிக்கிறது மட்டுமல்ல, பாவ பரிகாரம், பாவ மன்னிப்பு, அப்புறம் என்ன செய்யப்படுகிறது, பாவ மன்னிப்பு, அது நம்ம என்ன செய்யுது, பரிசுத்தமாக்குறது, அப்புறம் பாதுகாப்பு, அது நம்ம சுத்திகரிக்குது. அது மட்டும் நமக்கு ஒரு தைரியம் கிடையாது. ஹalleluya. 1000 கடா வெட்டி ஒரு போதமா பிளீஸ் வச்சாலும் ஒரு ஒண்ணும் உங்களை செய்ய முடியாது. ஒரு அடியே நீங்க சொல்லணும் 1000 கடா வெட்டினா சரி, ஒரு கோடி கடா வெட்டினா சரி, அதுக்கு மேலான இயேசுவின் ரத்தம் என் மேல இருக்குது. ஒரு அடியே அதனால ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த தைரியம் நமக்குள்ள இருக்கும். இந்த தைரியத்தினால் நீ வாழ்கிறாய், எந்த தைரியத்தை நீ ஊழியம் செய்கிறாய், எந்த தைரியத்தினால் நீ பரலோகத்துக்கு போவாய், எந்த தைரியத்தினால் நீ ஜெபிக்கிறாய். அங்கே ஒரு இருக்கிறாங்க நீ ஜெபமெல்லாம் போயிட்டு சாந்தா சொல்லுவான், நீ பாவி, நீ அந்த குத்தம் செய்தவா, இப்படி பண்ணவா, அப்படி பண்ண சொல்லுவான். சொல்லுவான், நீ பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு, எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டு இந்த ரசத்தை நான் என்ன செய்யறேன் எடுத்துக்கிட்டு அந்த ரத்தத்துக்கு கொடுத்த தைரியத்தின் அந்த ரத்தம் என்னை மன்னிச்சுட்டே கொடுக்குற தைரியம்.
அவர் அன்பு கூர்ந்து நமக்கு ஒரு ஆடை வெட்டல. இதான் நினைச்சாலும் 1000 ஆடை வெட்டிப்பார். இல்ல உலகம் உண்டான முதற்கொண்டு இருக்கிற எல்லா பெரிய ஜீவனையும் வெட்டிப்பார். வெட்டி பலி கொடுத்தாலும் முடியும். கோடான கோடி ஆடெல்லாம் வெட்டி பலி கொடுக்க முடியும். எல்லா பெருக்களை வெட்டி நம்மை பார்க்க பலி கொடுக்க முடியும். அதை செய்யாம நம்முடைய ஒரே பேரான அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரே பேரான குமாரனையே நமக்கு அனுப்பி நம்ம அன்பு கூர்ந்து அந்த பலி கொடுக்கிறார். அது அடுத்த வாரத்தில் உங்களுக்கு சப்ஜெக்ட் எடுக்கும்போது அடைய வரும். அடுத்த வாரத்தை குறித்து இன்னும் தெளிவா இந்த ரத்தம் எப்படி சித்தப்படுகிறது, உடன்படிக்கையின் ரத்தம் எப்படி குமாரன் பிதா எப்படி அவங்க உடன்படிக்கை பண்ணி பூமிக்கு அனுப்பப்பட்டார், அந்த ரத்தம் எப்படி அவங்க சித்தப்பட்டது. இன்னைக்கு வரணும் டைம் வேற ஆகிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷம் கொடுக்கலாமா? அடுத்து முடிச்சிருவோம். சரி, கொஞ்சம் டைம் கொஞ்சம் இருக்கு. 10 நிமிஷம் நிறைய வச்சிருந்தேன், ஆனால் புரிஞ்சா உங்களுக்கு லேட் ஆகிடும். அப்ப அந்த ரத்தம் நமக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த ரத்தம் சிந்தி நமக்கு கோடான கோடி ஆடுகள், கோடான கோடி மிருக ஜீவன்கள் சிந்தப்ப ரத்தம் சிந்தனாலும் நம்முடைய பாவம் மன்னிப்பு கிடையாது. நம்ம பிதாவினத்தை சேர முடியாது. ஆனா அங்க பாத்தீங்கன்னா தேவன் என்ன செய்யறாரு? நம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அந்த சுத்த ரத்தம், ஒரு தூய்மையான ரத்தம், அதுதான் நிவர்த்தி செய்த ரத்தம். பாவம் செய்த ரத்தம் கிடையாது. பரிசுத்தமான ரத்தத்தை நம்ம குமாரனை வழியா ஒப்பு கொடுப்போமா? நம்ம பிள்ளைய ஒப்பு கொடுப்போமா? சொல்லுங்க. நம்ம பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். நம்ம பாவிகளாக நம்ம அதான் தேவனுடைய அன்பை நீங்க புரிஞ்சுக்கணும். இயேசுவின் அன்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே போலதான் பிதாவின் அன்பு. பிதாதான் இதெல்லாம் அவர் ஒரு பக்கம் நீதிபதியா உட்கார்ந்துருந்தாலும் அவர் நம்மளை காப்பாற்றுகிறதுக்காக மிகுந்த கரிசனை உள்ளவரா நம்முடைய குமாரன் அனுப்புகிறார். அதான் பவுல் எழுதுகிறார், பிதாவை அறிகிற அறிவினாலும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலும் நிரப்பப்படும்படியா நாம் வேண்டுதல் செய்கிறேன் சொல்றார். நம்ம இயேசுவை அறிவித்திருக்கிறோம், பிதாவையும் அறிகிறோம். அவர் 2 பேரும் வித்தியாசம் கிடையாது, ஒருத்தர் தான். 3 பேரும் ஒரே இருக்காங்க. ஆனா பிதாவுக்கு நம்ம தவறா நினைக்கிறோம். அவர் தான் ரத்தம் சிந்த வச்சாரு, அவர் ரத்தத்தை கேட்கிறாரு, ஆட்டு ரத்தத்தை கேட்டாரு, அடுத்து நம்ம குமாரன் அனுப்பி ரத்தம் சிந்த வச்சு அந்த குமாரனை கொடுக்க முடியுமா? நம்ம உங்க பிள்ளைய நீங்க மறுபடி ஒப்பு கொடுப்பீங்களா? நான் கொடுப்பேனா? நீங்க கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம் இல்லையா? நம்மளே ஒப்பு கொடுக்கறதே ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஆண்டவருடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய இருதயத்தை நம்ம மேல நேசித்து குமாரன் சொல்ல, நீ போய் இந்த மக்களுக்காக ரத்தம் சிந்து நான் உன்னை எழுப்புவேன், கடைசி நாள் 3ஆம் நாள் உன்னை எழுப்புவேன். அவரும் அது ஓகே பண்ணிட்டார். இயேசு இறைவன் வந்து அப்படியே பலியாகிறார். அவருடைய தூய ரத்தத்தை சிந்தி இவ்வளவு ரத்தம் சிந்தனவர்கள் நீங்க கேட்கிற ஜபத்தை கேட்காம இருப்பானா? உங்க பாவத்தை மன்னிக்காம இருப்பானா? உங்க பாவத்துக்காக ஸ்பெஷல் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, விசேஷத்த ரத்தம். அப்புறம் நீங்க அந்த பாவம் இந்த ரத்தத்தை அறிந்த பிறகு நீங்க பாவம் செய்ய முடியுமா? பாவம் செய்ய போக மாட்டேங்க. இவ்வளவு ரத்தம் எனக்காக செஞ்சிருக்கிறார் இயேசு, இவ்வளவு ஆண்டவர் எனக்காக மறிச்சிருக்காரு. கவனமா கேட்கிறீங்களா இல்லையா? இங்க தப்பு இவ்வளவு ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. இந்த ரத்தத்தை பார்த்த பிறகு இவ்வளவு நான் என் பாவத்துக்கு அவரே இறங்கி வந்து இவ்வளவு ரத்தத்தை சிந்தி கல்வாரி சேவையில மூச்சில மூச்சு வச்சு எத்துறான், காலி முகத்துல எத்த துப்புறான், எச்ச துப்புறான், உடம்பு அந்த முள்படியை வைக்க கூட அழுத்துறான். இவ்வளவு கொடூரமான ஒரு படியாகி ரத்தத்தை சிந்திருக்காரு. தூய ரத்தம் பரிசுத்தமான ரத்தம் எனக்காக சிந்திருக்குது. அதான் நம்ம தியானிக்கும் பொழுது என்ன சாந்த தேவனுக்கு எல்லாம் தெரியும். அப்ப தேவனை கண்டுபிடிப்பார். அந்த காட்சியை பார்க்கிற அங்க இருந்து குமாரன் படையாகிறத பார்க்கிற சொல்ல போனா அவர் தான் ஒப்பு கொடுத்தார், அவர் தான் வெட்டுப்படி அனுப்புறார். அதான் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளக்கப்பட்டது. அவர் நுணுக்க சித்தமாய் சித்தம் எப்படி மாறுது? அவருக்கு போகுது. நம்ம தண்டனை எல்லாம் இங்க சித்தம் இங்க போகுது. திட்டங்கள் எல்லாம் அவரை நொறுக்கிற, நம்மளை நொறுக்கிறோம் பிதா. நம்ம நொறுக்க நம்ம ரத்தம் நம்முடைய பாவத்தை மன்னிக்க நம்மளை நொறுக்கணும்னு ஆகப்போறது கிடையாது இல்லையா? அதான் பார்த்தாரு, நம்முடைய குமாரன் நொறுக்கணும், அதற்கு ஜீவன் வரும். அந்த ஜீவன் நம்ம ஜீவனை மீட்டு போடும். நம்ம அழிச்சு போய் கிடக்கணும் ஆத்மா ஆவி. அந்த ஜீவன் வந்து நம்மளோட ஜீவனை உயிரோடு எழுப்பும். அதான் அவரை நொறுக்க சித்தமாக்குற, நொறுக்கி நம்மளை மீட்டு கொண்டுகிறார். அந்த மீட்டுக் கொண்ட அந்த தேவ அன்பை நம்ம புரிய அந்த ரத்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ள தைரியம் கொள்ள
இப்ப சாத்தா வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிசாசு வந்தாலும் சரி, நம்ம தைரியமா சொல்லணும், நான் சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சுகமானேன். வாய்க்கு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டேன். எனக்காக சிந்தப்பட்ட தூய ரத்தம், எனக்காக சிந்தப்பட்ட ஒரு பரிசுத்தமான ரத்தம். இந்த ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. நம்முடைய ஆத்மா, ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுவதுமாய் கழுவி குற்றமற்றவர்களா நம்மை எல்லா பேரும் சொல்றார், குற்றமற்றவர்களே. அல்லேலூயா. குற்றமற்ற வெளியேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தி கர்த்தருக்காரன் பேசும்பொழுது இப்படிலாம் விட்டு படுக்க கூடாதுலாம் அவங்க அனுப்பிட்டு சாயங்காலம் சண்டே கிளாஸ் நடத்தணும். சும்மா விளையாட்டுக்காரன் கிடையாது. விளையாடப்பட்டு ரத்தத்தை தியானிக்கிறோம். உங்க பிள்ளைகளை அசால்ட்டா வச்சுக்க கூடாது. அவர் விளையாட ரத்தத்தை செஞ்சிருக்காரு. தப்பு சின்ன பையன்லாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் இருக்கு. அவங்களுக்கு அந்த சின்ன பிள்ளைகளை கவனம் வச்சுக்கணும். உங்களுக்கு புரியும்படியா ஆண்டவர் விளையாடப்பட்ட ரத்தத்தை செஞ்சிருக்காரு. தம்பி மேல குத்தம் நம்ம மேல குத்தம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு பாடல். இந்த ரத்தத்தை நீங்க எல்லாம் தியானிக்கணும். இந்த ரத்தத்துல ஒரு சுகம் இருக்குது. இந்த ரத்தத்துல பெரிய ஒரு சேட்டர் இருக்குது. நீங்க பாதாளத்துக்கு போய் நின்றாலும் பாதாளம் ஒழிச்சியா 1000 மந்திரவாதிகள் நின்று உங்களை அழிக்கணும்னு திட்டம் போட்டாலும் அந்த ரத்தம் தாண்டி எந்த மந்திரமும் உங்களுக்கு செல்லாது. மந்திரவாதங்கள், பிள்ளை சுனிகள், ஏவர் வெள்ளனைகள், இந்த தீய ஆமை நம்மளை அடிக்கிறோமோ அடிச்சிருமோ வச்சிருமோ ஒரு பயம் நீங்க வேண்டாம். அதான் ஆண்டோட பிள்ளைய போய் எந்த இடத்துக்கு போய் ஜோம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நாங்கள் சுடுகாட்டுக்கு மந்திரவாதம் போய் சொல்லிட்டு வந்துடுறாங்க. எந்த இடத்துக்கு போய் சாதாரண அரணுக்கு போய் ஜோம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. எங்கடா போய் ஆண்டோட பிள்ளையை ஜோம் பண்ணிட்டு இதனால ரத்தத்தினால் தைரியம் இல்லையா? ரத்தத்தை நம்ம விசுவாசிக்கணும். அந்த ரத்தத்தை நம்ம அப்படியே அப்பட பண்ணணும். அந்த ரத்தத்தை நம்ம பாதுகாக்க ரத்தத்துக்குள்ள மந்திரத்தை இருந்து அழைக்கணும். ஆனா விசுவாசிக்கணும். ரத்தத்துக்குள்ள நம்ம அழைக்கிறது எந்த விசுவாசம் எந்த ஆவியை தொட முடியாது. விசுவாசமா இருக்க நீங்க விசுவாசித்து அந்த ரத்தத்தை விசுவாசித்து அழைக்கிட்டு அதான் சென்று சும்மா நான் ஒன்றும் செய்யாது அப்படி கிடையாது. போலியான அழைக்கிறேன். விசுவாசங்கிறது சும்மா அவரே போலியா இது மந்திரவாதம் போல நான் நம்புறேன், எனக்கு கொடுக்குறேன், ஒன்றும் செய்யாது அது மனித பிரம. இது நம்ம இந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறோம், நம்ம அறிந்து விசுவாசிக்கிறோம், கண்டு விசுவாசிக்க. அதுவே நம்ம இயேசுக்கு நல்லா அறிந்து, அதான் நாங்கள் கண்டதும் நாங்கள் தொட்டதும் நாங்கள் அறிந்ததுமான விசுவாசத்தையே உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அவங்க பார்த்து சொன்ன சப்போஸ்தலர் பார்த்தாங்க, நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம விசுவாசிக்கிறோம், அதை அறிகிறோம், அதை பற்றி திட்டமாய் அறிந்து கொள்கிறோம். இந்த ரத்தத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம், இந்த ரத்தத்தை தியானிக்கிறோம். நீங்க உட்கார்ந்து குரு படிச்சா இது படிச்சா உட்கார்ந்து இந்த ரத்தத்தை தியானம் கேட்கறீங்க. வேலையெல்லாம் போட்டு ரத்த தியானம் கேட்கறீங்க. இது நானும் என் வாழ்க்கையை கொடுத்து நானும் தியானிச்சு உங்களுக்கு சொல்றேன். அப்ப அவ்வளவு வெள்ளம் இருக்குது. நம்ம சும்மா ஒரு கட்டுக்கதை நான் பாருங்க. பைபிள் இருக்கிறதும் ஒரு வசனத்தோடு சொல்றேன். வசனமாக இருக்குமா வசனத்திற்கோட கூட அப்ப அந்த ரத்தத்தில் எவ்வளவு வெள்ளம் இருக்கிறத நீங்க அறிவிங்க. அந்த ரத்தம் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ரத்தம் இருக்கிறபடியா சாத்தான் எந்த தீயும் நம்ம இந்த ரத்தம் நமக்குள்ள இருக்கிறாங்க. நமக்கு பாவம் மன்னிப்பு, நமக்கு சுகத்தை தருது, விடுதலை தருது. அனுபவமும் ரத்தத்தை நம்ம அதான் சொல்ற. அதான் 14 என்ன சொல்றாரு பாருங்க. 9 இந்த நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்றபடியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சியை செத்த கிழிகளை செத்து போன அந்த பழைய பாவங்கள் செத்து போன ஆவிகள் வச்சு போன யாரோ ஒரு மனுஷன் ஏதோ செத்து போன பாவங்கள் முந்தி பாவம் செஞ்சீங்க, அது ஆண்டு படிச்சது திரும்பமா அது பாவம் செஞ்ச பாவங்கள் குற்றப்படும். ஆனா அந்த திரும்பமா அந்த ரத்தத்தால் நீங்க கழுவப்படுறீங்க, கழுவிட்டீங்க. ஆமா, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு சில பாவங்கள் தேவனுடைய செஞ்சிருவாங்க, செய்ய மாட்டாங்கன்னு சொல்லல.
எல்லாரும் செஞ்சுறாங்க. பரிகாரம் தண்டனையும் அவமானம் வேதனை இதெல்லாம் இதெல்லாம் அமைக்கிட்டு ஆண்டு ரத்தத்தை கழுவிட கழுவி சுத்திகரிச்சுட்ட இல்லையா? உலகத்துல இருக்கும் போதே நம்முடைய பாவத்தை கழுவுனாங்க. இப்ப நம்முடைய பாவத்தை மன்னிக்க மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளையாகி நம்ம மிஸ்டேக் பண்ண பொழுதும் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற. ஆனா இதுக்காக திரும்பவும் மிஸ்டேக் பண்ணாதீங்க அப்படி சொல்றாரு. அப்ப இப்ப நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். ஆனா திரும்ப நம்ம துணிகளும் பாவம் செய்யக்கூடாது. இப்ப அதான் சொல்றாரு, செத்த கிரிகாரம் பாவங்களை கழுவிட்டு சொல்ற பழுதற்ற ஜீவங்களை ஒப்பு கொடுக்கிறது செத்த கிரிகளை சுத்திகரிப்பு எவ்வளவு நிச்சயம். அதான் சாத்தாம நம்ம இடத்துக்கு மாதிரி குத்துனாலும் நம்ம சொல்லணும், இயேசு ரத்தம் நீ கழுவிட்டு, இயேசு ரத்தத்தை நீ மன்னிச்சு விட்டது. பாருங்க, அதே எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலும் இதுக்கு சொல்ற எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையையும் தைரியமாய் சேவிக்கிறோம். இந்த பிரதான ஆசிரியர் நமக்கு ரத்தத்தை கொண்டு வச்சிருக்கிறபடினாலே, அந்த ரத்தம் நம்மே இருக்கிறபடினாலே நம்ம தைரியமா ஆட்ட போகலாம். பிதாவிடத்துல போகலாம். பிதாவுடைய கிருபாசனத்தை பிதாவுடைய கிருபாசனத்தை போய் அவருடைய சமூகத்திலே நாம் கிட்டி செல்வோம். தேவனுடைய சமூகத்திலே இயேசு கிறிஸ்துடைய சமூகம் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஜெபங்களை நம்முடைய பிரசனத்தை அவர் எங்கே கொண்டு போகிறார்? நீங்க இங்க உட்கார்ந்து உலகத்திலே அவரோடு கூட உபகாரம் செய்தார். நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆனா அவரோடு கூட உபகாரம் செய்தார் என்கிற வேதம் எப்படி சொல்லுங்க? சொல்லுங்க. நீங்க சொன்னா எங்க உணர்வு உட்கார்ந்து அடுத்தா உங்களுடைய ஆவி, நீங்க ஆராதிக்கணும், ஆவி ஆத்மா அங்க போயிடுச்சு. பரலோகத்துல போய் பரலோகத்துல பிதாவுக்கு முன்பதாக குமாரனுக்கு பிதாவுக்கு உட்கார வச்சுதான் கொண்டு வர. உங்களுக்கு அது ஒரு அதிசயம் கிடையாது. அப்ப உங்களை கழுவி சுத்திகரிச்ச உடனே வேணும் அங்க போ ஏறெடுக்கப்படுது. உங்களுடைய அறியாம உங்களுடைய ஆவி, உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய பிதாவை நடத்திட்டு மன்னிக்கப்படுறது பூமிக்கு வருது. அங்க உங்களை உட்கார வச்சு ஒரு ட்ரீட் பண்ற, உங்களை ஒரு சந்தோஷத்தான் நிரப்புகிறார். நீங்க பூமிக்கு எப்படா நீங்க கண்ண முடி கத்தரை ஆராதிக்கும் பொழுது, கத்தரை மெய்மறந்து ஜெபம் பண்ணும் பொழுதுதான் உங்க ஆவி அங்க போகுது. பரவாயில்ல, உங்க ஜெபம் மட்டும் உங்களுடைய தன்மையும் போகும். பரவாயில்ல, அங்க தேவன் கிருபை முடிகிறார். அப்ப அதான் சொல்றாரு, கிருபாசனம் கிட்டி சேர கடவுள்னு சொல்றாரு. அவருடைய பிரசனம் தேவனே நமக்கு சேர வேண்டிய வந்து விடுகிறார். தேவனே வந்து நமக்கு விழா இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறார். இப்படி நம்ம அந்த இரக்கத்தை நாம் பெறுகிறோம். அந்த பாவ மன்னிப்பை மட்டுமல்ல, தைரியத்தை பெற்றுக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தைரியத்தை. அப்புறம் உடன்படிக்கையின் ரத்தம். இந்த 20 சொல்லப்படுது, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. இப்ப இந்த ரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கையினால் அந்த குமாரன் நம்மோடு பண்ணுகிறார். ஏன் சொல்றார் பார்த்தீங்களா? உங்களுக்காக சித்தப்படுகிற ரத்தமாய் இருக்கிறது. ஒன்று கொரிந்தியர்ல 11ஆம் வசனத்துல வாசிப்போம், 11ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். அதுல சுலபமான கூட சொல்வார், நாங்க சுத்தப்படுகிற என்னுடைய பாருங்க புதிய உடன்படிக்கைக்கு 25ஆம் வசனம். சொல்ல முடியும். அவர் பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அப்ப ஒரு உடன்படிக்கை, நமக்கும் தேவனுக்குள்ள ஒரு உடன்படிக்கை குறிக்கிறது. ரெண்டு பேரு செய்யலாம் வச்சுக்கோம். ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்றாங்க. தேவனை அடிச்சா நீங்க வரணும், என்னை அடிச்சா நீங்க வரணும் சொல்லிட்டு சொல்றாங்க. ரெண்டு ஒரு கை கீறி அவங்க கை, அந்த ரெண்டு தலைவர்களுடைய கையை, ஒரு தலைவர் கையை கீறி இந்த தலைவருடைய கைக்கு ரெண்டு இணைச்சி நம்ம ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். இனிமேல் உடன்படிக்கை மீறக்கூடாது. அப்ப ரெண்டு பேருடைய கை, ரெண்டு ஒரு கையை கீறி ரெண்டு ஒரு ரத்தம் உடன்படிக்கை பண்ணிடுச்சு. இப்போ உனைய வேணா தொட்டாலும் நான் வருவேன், நீ உனைய தொட்டா நான் வருவேன். இப்ப நம்மளை தொட்டா யார் வருவான்? ரத்தம் சிந்திட்டாங்க. பாவத்தெல்லாம் கழுவிட்டேன், பரிசுத்தமாயிட்டேன். நீ பிள்ளை
என்னுடைய சம்பத்து தூக்கி எடு. சொந்த ஜனம், என் சொந்த பிள்ளை, நீ அந்நிய பிள்ளை இல்லை, உன்னை நான் தத்தெடுத்த பிள்ளை இல்லை, என் சொந்த பிள்ளை எடுத்த கண்களை முடிச்சோம். எங்களுக்கு உதவி செய்யப்பா. அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் தியானிக்கிறோம். பெற்ற இரத்தம். அல்லேலூயா. இரத்தத்தினாலே மீட்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா ஜெபமும் நம்முடைய இந்த இரத்தத்தை நான் பூசிக்கொள்கிறேன். இரத்தத்தின் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கு. நமக்காக இரத்தம் சிந்தினார். அந்த தன் உயிரையே கொடுத்தார். இந்த இரத்தம் பாவ நிவர்த்திக்காக சிந்தப்படுகிற இரத்தம். அல்லேலூயா. நமக்காக பாவ நிவர்த்தி செய்கிற இரத்தம். அல்லேலூயா. நம்மளை மன்னிக்கிறது ரத்தம் தான் மன்னிப்பு கொண்டு வரும். அல்லேலூயா. வெளியேறப்பட்ட மகிமையான ரத்தத்தை இயேசு நீங்க தியானிக்கணும். அதை பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. பாதுகாப்பு இந்த ரத்தம் கொடுக்கிறது. 1000 கோடி ரத்தம் ஆடு மாடு செலுத்தினாலும் இயேசு ரத்தத்திற்கு ஈடாகாது. அவ்வளவு பரிசுத்தமான வெளியேறப்பட்ட ரத்தத்தை அவங்க செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. சுத்திகரிப்பு உண்டப்பட்டிருக்கிறது. ரத்தம் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் சுத்திகரிப்பு. அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தோட போனார். எல்லாத்துக்கட ரத்தம் இல்லை, மற்ற ரத்தத்தை கொண்டு போகல. தேவகுமாரா இருக்கணும், மற்ற ரத்தத்தை கொண்டு போகல. ஆனா பூமியில இருக்கிற ஆசாரியர்கள் விலங்குடைய ரத்தத்தை தான் கொண்டு போக முடியும். தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொண்டு போனார். அல்லேலூயா. பிதாவிடத்திலே கொண்டு போய் நமக்காக பாவ நிவர்த்தி செய்கிறார். அந்த ரத்தத்தை நாம் தைரியம் கொடுக்கிறோம். அந்த ரத்தத்தோடு உடன்படிக்கை பண்ணினோம். இந்த ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். அல்லேலூயா. 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 எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே, இந்த ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கிடந்து ஆண்டவரே நன்றி அப்பா, உங்க ஸ்தோத்திரம் அப்பா, உங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவரே ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்த